இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா OMG 2 Oh My God 2 இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oh My God 2 ஒரு கோர்ட் ரூம் டிராமா மூவி 2024ல தமிழ் லவ்ல இப்போ இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவி Oh My God மூவியோட அபிஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாம் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. வாட் த்ரூ வாட்சிங்னால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பங்கஜ் திருப்பதி, எமி கௌதம், அதுக்கப்புறம் அக்ஷய் குமார்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர சிவபக்தனா இருக்காரு. அட் தி சேம் டைம் கோவில்ல ஒரு சின்ன கடை வச்சுட்டு நார்மலா மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி அவரோட பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணி வீடியோ வைரலா மாட்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துறாங்க. அதனால ஹீரோட பையன் 2-3 வாட்டி ஹாஸ்பிட்டல்லே சூசைட் அட்டம் பண்ணவும் ட்ரை பண்றான். இதை புரிஞ்சுக்கிட்ட கதையோட ஹீரோ அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, கடவுளே மனுஷனா மாறி வந்து நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக ஹெல்ப் பண்றாரு, அட் தி சேம் டைம் இவங்க எல்லாம் சேர்ந்து சொசைட்டிக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி என்ன மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்றாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஒர்த் வச்சன ஒரு நல்ல மூவி தான். கண்டென்ட் வைஸே ஒரு அடல்ட் டிராமா மூவினால 18+ தான். தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விஷுவலா எதுவும் இல்லைனாலும் டைலாக்ஸ் அண்ட் சொசைட்டில பேசி தயங்குற நிறைய விஷயம் ஓப்பனா பண்ணி பேசிக்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், மஸ்ட் வாட்ச் ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் தமிழ் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மோஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். பங்கஜ் திருப்பதி ஆகட்டும், எமி கௌதம், அக்ஷய் குமார்னு சொல்லி தரமான சம்பவத்தை பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிருக்காங்க. அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருன்னு சொல்ற அளவுக்கு நீட்டா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். கோர்ட்ல பையனுக்காக வாதாடுறத தாண்டி எஜுகேஷன் சிஸ்டம் ஒட்டு மொத்தமா பிரேக் பண்ணி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அண்ட் அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஒருத்தனை எப்படி ஒருத்தனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அந்த தப்பை பண்ண வைக்கிறாங்கிறது எல்லாத்தையுமே அடிச்சு போல்டா நவுத்திட்டு போயிருந்தாங்க. அந்த பக்கம் ஆப்போசிட் லாயரா எம்மி கௌதமே எந்த ஒரு சீன்லயுமே விட்டு கொடுக்காம விட்டு திருப்பி டஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கடவுள் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அண்ட் லீலைகள் எல்லாத்தையுமே காமெடிக்கலா கன்வே பண்ணி சொசைட்டிக்கு இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை நீட்டா கொடுத்திருந்தாங்க. செக்ஸ் எஜுகேஷன் வெப் சீரிஸ் பார்த்தா மட்டும் பார்த்தாது இப்ப இருக்கக்கூடிய 10th 12th இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா எடுத்தாலே இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனை காணாம போயிடும். உண்மையா இல்லங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு நல்ல மூவி தான் இது. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கோர்ட் ரூம் டிராமால கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை துவம்சம் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் 20 வருஷம் ஆகுண்டா. இந்த சிஸ்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் தவிர மனசு நல்லா இருக்குங்கிறத தவிர இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே பல வருஷம் ஆகுங்கிறத யாருமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் VFX CGX எடிட்டிங்ல பயங்கரமா பட்டம் அடி வாங்கியிருக்கு. கிரீன் ஸ்கிரீன் போட்டு தான் எடுத்துருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ஓகேவா ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மூவில ஒரு சில இடத்துல ஸ்லோ லாங்குவேஜ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ஹாஃப்ல நிறைய மத பிரச்சனையை பத்தி பேசி வேற மாதிரி டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் அவுட் ஆஃப் தி கண்டென்ட் அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலோட ஒப்பீனியன் இருந்துச்சு. இவங்க சொல்ல வந்தது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே சொல்லிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயத்தை மட்டும் ட்ரிம் ஆஃப் பண்ணி இல்ல சேஞ்ச் ஆஃப் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்லோ லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களால அவாய்ட் பண்ணிருக்க முடியும். மனுஷங்களுக்கான மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு சொன்னது ரொம்ப வியர்டாவும் இருந்துச்சுங்க. அதை மட்டும் இங்க ஓவர் கம்பெனி வந்திருக்கலாம். அதை மனசு மாதிரி கடவுளே வந்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில நிறைய விஷயம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. குட் டச், பேட் டச், அதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய அபியூஸ். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷன், சூசைட்னு சொல்லி ஒரு மென்டல் பிரஷரை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தன்னை தானே ஒதுங்கி இருக்கிறத தாண்டி சோசியலைஸ் ஆகி ஓபன் பண்ணி பேசுறதுனாலே பிரச்சனைகள்லாம் பதில் கிடைச்சிருங்கிறதே தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான வாட் த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல கோர்ட் ரூம் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த Oh My God Part 2 மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்பிளேல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.